கிராமங்கள் தோறும் ஐயனார் சாமியை வழிபடுவது வழக்கம்தான். ஆனால் இங்கே ஒரு ஐயனார் சாமியை வழிபடும் முறை வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐயனார் மேலே இங்கே இருக்கிறவங்க வச்சிருக்கிற மரியாதையும் பக்தியும் நம்மளை அசர வைக்குது. இப்படி தனி சிறப்போடு இருக்கிற இந்த நாட்டுப்புற தெய்வமான கொம்பு சுத்தி ஐயனார் கோவிலில் பல மர்மங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆட்டு கொம்புகளை கட்டி ஒரு வினோத வழிபாடு. மலைகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கும் கொம்பு சத்தங்கள். தேனி மாவட்டத்துல ஒரு கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல சில அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும், நள்ளிரவுல தான் இந்த மாதிரி சம்பவங்கள் அரங்கேறிக்கிட்டு இருக்கிறதாகவும் எங்களுக்கு தகவல் சொல்லி இருந்தாங்க. அங்க நடக்கிற அமானுஷ்யம் உண்மையா இல்லையான்னு பார்க்க நாங்க இப்போ போயிட்டு இருக்கோம். கடமலை குண்டு அப்படிங்கிற இடத்துக்கு நாங்க போயாகணும். அங்கிருந்துதான் ஐயனார்புரம் போக வேண்டிய பகுதி வரும். இதுதான் நாங்க தேடி வந்த ஐயனார் கோயில். இது சாலை ஓரத்துல அமைஞ்சிருக்கு. பார்வைக்கு சின்ன கோயில் மாதிரி தெரிஞ்சாலும் மக்கள் மனசுல ஒரு பெரிய கோயிலா இது இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோயிலை வச்சுதான் ஐயனார்புரம்னு இந்த ஊருக்கு பேரே வந்திருக்கு. உள்ள போய் பார்க்கும்போது ஐயனார் அரிவாள் ஆயுதத்தோட கம்பீர தோரணையோட நின்னுக்கிட்டு இருந்தார். இந்த சாலை வழியே வந்த ஒரு வயதான அம்மா தன்னுடைய செருப்ப கையில எடுத்துக்கிட்டு ஐயனார் பக்கம் வந்ததும், சாமி கும்பிட்டுட்டு கோயிலை தாண்டினதும் தன்னோட செருப்பை போட்டுக்கிட்டு போனாங்க. நாட்டுப்புற காவல் தெய்வமான ஐயனார் ஒவ்வொரு ஊருக்கும் எல்லைச்சாமியா இருக்காரு. இங்க கூடுதல் பொறுப்பா சாலை பாதுகாப்பையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த ஐயனார். அதுக்கு சாட்சியா இங்க வர்ற பக்தர்கள் இவரை வணங்காம தங்களுடைய வண்டிகளை எடுத்துக்கிட்டு போறதே இல்லை. கோயிலுக்கு பக்கவாட்டிலும் பின்பக்கமும் நிறைய சிலைகள் வண்ணம் பூசி அழகா நின்னுகிட்டு இருந்தது. அது எங்களோட கண்களுக்கு ஈர்ப்பா இருந்தது. ஒரு இடத்துல சிதிலமடைஞ்ச சிலை ஒண்ணு நமக்கு மர்ம செய்தியை ஏதோ சொல்ல வர்ற மாதிரி இருந்தது. பாசி பிடித்த அந்த சிலைக்குள்ள என்னமோ இருக்கு. பெரும்பாலும் வெட்டவெளி காட்டுப்பகுதியில இருக்கிற ஐயனார் சில சமயங்கள்ல இந்த மாதிரி சாலை பகுதிகளை ஒட்டியும் அமையறது உண்டு. அதே போல ஐயனார் தோன்றின இடம் கண்மாய்க்கரைன்னு சொல்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த ஐயனார் கோயிலும் ஆற்றங்கரைக்கு அருகாமையில அமைஞ்சிருக்கிறது சிறப்புன்னு சொல்லப்படுது. அதனாலேயே இங்க ஐயனார் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறதா சொல்றாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க ஒரு அணை இருந்ததாகவும், அந்த அணை ஏதோ ஒரு காரணத்துக்காக உடைஞ்சு போனதாகவும் சொல்றாங்க. அப்படி உடைஞ்சு போன அணையின் கற்கள் எல்லாமே இங்க உள்ள பகுதிகளில் இருக்கிறத நாங்க பார்த்தோம். சிதிலமடைஞ்ச கற்களை கொண்டு வந்து ஆங்காங்கே வச்சிருக்கிறத நாங்க பார்த்தோம். இந்த கற்களை பத்தி இந்த ஊரை சேர்ந்தவங்க நம்ம கிட்ட விவரம் சொன்னாங்க. இந்த மலையில் ஆரம்பிச்சு இந்த கோயிலில் ஆரம்பிச்சு
ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மலை வரைக்கும் இந்த கல்லுனாலேயே பல மக்கள்லாம் குடி வராதுக்கு முன்னாடி இந்த கல்லுலேயே வந்து அணை கட்டுனது மாதிரி முன்னோர்கள் வந்து சொல்லிக்கிட்டாங்க. அது இன்னும் எடுத்துக்காட்டாக அந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்லுகள்லாம் அப்படியே இருக்குது. பல 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு இதெல்லாம். பலிகளில் பல விதம் இருந்தாலும் இந்த ஐயனாருக்கு கொடுக்குற பலி வேறு விதமாக இருக்குது. இந்த பலியை பின்னணியாக வச்சு தான் இந்த ஐயனாருக்கு கொம்பு சுத்தி ஐயனார்னு பேர் மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் இந்த கொம்பு சுத்தி ஐயனார் இங்கே இருக்கிற பகுதியை காக்கிறதாக மக்கள் நம்புகிறாங்க. நாங்களும் நம்புகிறோம். இந்த அமானுஷ்யத்தை நீங்களும் நம்புவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். இந்த சமயத்துல தான் இங்க நடந்துகிட்டு இருக்கிற ஒரு வித்தியாசமான நிகழ்வை பத்தின பார்வை எங்களுக்கு வந்தது. இந்த கோயிலுக்கு எதிரில் இருக்கிற மரத்துல பல ஆட்டு கொம்புகளை கட்டி வச்சிருந்தாங்க. கூடவே நிறைய ஆட்டு தலைகள் இங்க கட்டி வைக்கப்பட்டு நீண்ட நாள் ஆனதை உணர்த்துற தலைகளும் இங்க இருக்கிறத நாங்க பார்த்தோம். சாமிக்கு வேண்டிக்கிட்டு சேவலை கொண்டு வந்து திரிசூலத்துல குத்தி வைப்பாங்க. ஆடுகளை பலி கொடுப்பாங்க. ஆனா ஆடுகளை வெட்டிட்டு அந்த தலையையும் கொம்புகளையும் இங்க கொண்டு வந்து தெய்வத்துக்கு காணிக்கையா கட்டிட்டு போறது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. இந்த ஐயனாரை வேண்டிக்கிட்டு போறவங்க வேண்டுதல் நிறைவேறினதும் ஒரு 5 வருஷமெல்லாம் கடாயை வளர்த்து அதுக்கு அந்த கொம்பை வந்து காணிக்கையா வந்து கொடுக்குறாங்க. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கொம்புகள்லாம் வந்து அடிச்சிருப்பாங்க. குறிப்பாக வந்துட்டு செம்மறி ஆடு இருக்கு இல்லையா, அதவும் காணிக்கையாக செலுத்துவாங்க. வெள்ளாடு, இது ரெண்டையும் வந்து கடா வெட்டி காணிக்கையாக செலுத்துவாங்க. நேர்த்திக் கடனை செலுத்துற வழக்கம் எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒண்ணுதான். ஆனா நாங்க இந்த காணிக்கைய எதிர்பார்க்கவே இல்லை. பார்க்க மிரட்சியான இந்த காட்சி நமக்கு இங்க நடந்துகிட்டு இருக்கிற அமானுஷ்ய நன்மைகளோட பிரதிபலிப்புன்னு நம்மளால உணர்ந்துக்க முடிஞ்சது. இத பார்த்த நமக்கு இங்க நடக்கிற இன்னொரு அதிர வைக்கிற நிகழ்வையும் பத்தி சொல்ல துவங்கினாங்க. இந்த ஐயனார் இரவு நேரங்கள்ல இந்த பகுதியில இருக்கிற 2 மலைகளை சுத்தி வருவார்னும், அப்படி வரும்போது அவர் கொம்பை எடுத்து ஊதிக்கிட்டே வருவாருன்னும், கொம்புல வந்துட்டு வரக்கூடிய சவுண்டு வந்து அந்த எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய மலையில் வந்து எதிரொலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்பயும் அது வந்து இருக்குது. அது அந்த மலைக்கு பேர் தம்புரான் மலை. அப்போ அந்த தம்புரான் சவுண்டு வந்து இன்னமும் கேட்டுட்ருக்கு. அப்படி கொம்பை எடுத்து ஊதிக்கிட்டே சுத்தி வர்றதால இவரை கொம்பு சுத்தி ஐயனார்னு சொல்றாங்க. அவரோட சலங்கை சத்தம் இப்பவும் கேட்கும்னு சிலிர்ப்போட சொல்றாங்க. சலங்கை சத்தம், அந்த வாத்திய சத்தம்லாம் கேட்குது. எல்லாரும் சொல்கிறாங்க, மக்கள் எல்லாம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மலை பகுதியில் எல்லாத்துலேயும் கேட்குது. அதே மாதிரி கேட்டவளும் வந்து சொல்கிறாங்க, இப்படிலாம் இருக்குது சாமின்ட்டு. இந்த விஷயம் எங்களை அதிர வச்சது. இதை பத்தின உண்மைகளை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இயல்பாவே நமக்குள்ள எழத்துவங்க நாங்க இரவுக்கு பிறகு வெகு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். நேரம் செல்ல செல்ல ஒரு மெலிதான ஒலிக்கொத்து எங்களோட காதுக்கு கேட்க ஆரம்பிச்சது. சலங்கை சத்தம் ஐயனார் வரும்போது கிடைக்கிற சத்தம்னு எங்களுக்கு சொல்லி இருந்தாங்க. அதுபோல ஒரு மாதிரியான பயமுறுத்தும் சத்தம். அவ்வளவுதான். தீய சக்திகளோட விளையாடினா அதனால வரக்கூடிய ஆபத்துகளை சாமிகள் காப்பாத்துவாங்க. ஆனா சாமிகளோட விபரீத பரீட்சை செஞ்சு பாதிப்பு வந்தா நம்மளை யாரு காப்பாற்ற முடியும்னு எங்களுக்குள்ள எழுந்த ஒரு கேள்வி கொடுத்த அதிர்ச்சியால எங்களுக்கு சாமி குத்தம் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு பதற்றம் தொற்றிக்கொள்ள அதுக்கு மேல இங்க இருக்க வேண்டான்னு நினைச்சு எங்களை எதுவும் செய்யாம பத்திரமா விடும்படி ஐயனார மனதார வேண்டிக்கிட்டு அங்கிருந்து நாங்க கிளம்பினோம்.